இருந்தாலும் எனக்கு இது வருத்தம் தான். முந்தானத்து கோவா கேங்க நேற்று இருட்டுக்கடை திருட்டு பிரியாணி பிரியர்கள்னு சேது நான் எங்க விட்டாரோ அங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி சும்மா சுத்தல்ல விட்டு சுழுக்கட்டு விட்டாரு. அப்புறம் இந்த ஷோவை பார்த்துதான்ப்பா ரவா லட்டு செய்வது எப்படின்னும் மத்தவங்களை செய்வது எப்படின்னும் கத்துக்கிட்டேன். நோ சேதுனா நன்றினா. இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன், எல்லாரும் டிஷ்யூ பேப்பர் எடுத்து ரெடியா வச்சுக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு 2 எவிக்ஷன் இருக்கு. ஒரே கிரையிங் மொமெண்ட் தான். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. அப்புறம் உங்க அமோக வரவேற்புக்காக காத்துட்டு இருக்கிறேன். சோ உங்க கைரேகை அழியாத வரலான தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்க கண்ணுங்களா செல்லுங்களா. அப்புறம் வீடியோக்குள்ள போலாமா? உள்ள வந்த சேதுனா அனைவருக்கும் வணக்கம்னு ஒரு பாஸ் விட்டாரு. ஒருத்தனும் கை தட்டலையே. எல்லாரும் ஜோரா ஒருத்தர் கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. சரி நம்மளே சொல்லிடுவோம் அப்படின்னு இப்படி சொன்னா கை தட்டணும், ஓகேவா? சரியா அப்படின்னாரு. சொல்லுங்கடா வீரவேல் என்று. சரி, இந்த ஜெஃப்ரின்னு ஒரு கேப்டன் இருந்தானே, அவன் ஸ்ட்ராட்டஜி வேற கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சுல்ல. யாராவது பசில் எடுக்க போனா நீங்க எடுக்கிறீங்க, நானே புடுங்கிடுறேன் அப்படின்னு இது வரைக்கும் யாரையுமே புடுங்க விடல. அதனால நம்ம கொஞ்சம் உள்ள போய் கிளறுவோன்னு உள்ள போனாரு. பஸ்ல நீங்க எடுத்தா எல்லாம் சரியாகிடுமா என்ன? இப்படி பண்றது சரியா? சொல்லு தம்பி, நீ ஏன் சொல்லு அப்படின்னு அண்ணா கேட்க, அதுக்கு நம்ம ஜெஃப்ரி, நான் சரியில்லைண்ணா, நான் ஸ்ட்ரிக்டா நடந்துக்கலண்ணா, நான் சரியா இருந்திருந்தா என்னை மதிச்சிருந்தா இவங்க இப்படி பண்ணிருக்க மாட்டாங்கண்ணா, நான் சொல்றதை கேட்கவே மாட்டேங்கிறாங்கண்ணா அப்படின்னு ஒரே புலம்பலு. சும்மா சமாளிக்கிறாக்கும். இத கேட்ட அண்ணா, சொல்லுங்க தர்ஷிகா, நீங்க ஏன் ஜெஃப்ரி பேச்ச மதிக்கல? அவர் தானே உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய வார்னிங் கொடுத்தாருல்ல, அப்புறம் என்ன? சொல்லுங்க பதில் சொல்லுங்க அப்படின்னு கேட்க, Simply answer my questions. அதுக்கு நம்ம தர்ஷிகா, நான் கிச்சன் இன்சார்ஜ் மாதிரியே ஃபீல் பண்ணல, நான் குக்கா தான் ஃபீல் பண்ணேன். அதனால நான் எனக்கு மட்டும் பண்ணிக்கலான்னு எடுத்தேன். ஆனா எல்லாத்துக்கும் பண்ணி கொடுத்தா நான் மாட்டேன்னு நினைச்சேன் அப்படின்னு அவங்க சொல்லல, நான் சொல்றேன். அப்போ நீங்க ஜெஃப்ரிய மதிக்கலன்னு கேட்டா அதுக்கு ஆமா சார்னு கூலா பதில் சொல்லிட்டாங்க. இந்த கிச்சிக்கால் வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிறாத. யாராவது வேற ஒரு பொருளை எடுத்தா நீங்க தான் கண்டுபிடிக்கணும். ஆனா நீங்களே இப்படி பண்ணிருக்க கூடாது. என்ன பண்றது, திருடன் கையில சாவி இருந்தா சாவி பத்திரமாவா இருக்கும் அப்படின்னு சேது நான் சொல்ல ஒரே கிளாப்ஸ். ஆமா இல்ல, அதான் திருடன் கையில சாவி கொடுத்த மாதிரி இல்ல. உன்னை அசிங்கப்படுத்தினதுக்கு 6 நாள் அரசாங்க லீவே உள்ளாம் போல. சரி சொல்லுங்க தர்ஷிகா, ரவா லட்டு செய்வது எப்படி அப்படின்னு கேட்க, அதாவது சார் 2 ஸ்பூன் ரவை 4 ஸ்பூன் சர்க்கரையை வடச்சட்டியில போட்டு நல்லா கலக்கி உருண்டை பிடிக்கணும் சார். பாவம் இந்த தர்ஷிகா பிள்ளைய கலாய்க்கிறாங்கன்னு கூட தெரியாம பதில் சொல்லுது. அவன் நம்மள கலாய்க்கிறான்டா. இப்படியா நம்ம சேதுனா தர்ஷிகாவை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்து நம்ம விஷால். ஐயோ கூப்பிடுறானே தனியா கூப்பிடுறானே. சொல்லுங்க விஷால், நீங்க எத்தனை உருண்டை உருட்டி இருக்கீங்க? அவர் சொன்னது லட்டை. சார் நான் சமைச்சிட்டு இருந்ததை நான் சொல்லியிருக்கணும் சார், நான் சொல்லாம விட்டுட்டேன் சார், சாரி சார். ஜெஃப்ரி இந்த மில்க் மேட்டரை எப்படி சமாளிச்ச? அதாவது இந்த பால் பிரச்சனைய ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்றேன். அதாவது நம்ம மஞ்சரி இருக்காயா, அவங்க தர்ஷிகாட்ட போய் எனக்கு பால் செட் ஆகாது, நான் வீட்லயே கால்சியம் சப்ளிமெண்ட் தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன், அதனால என்னோட மில்கை நான் எடுத்து வச்சு அதை தயிரா மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஜெஃப்ரி உங்களுக்கு கொடுத்தா நீங்க வாங்கிக்கோங்க, நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. ஆனா நம்ம தர்ஷிகா இருக்காங்க இல்லையா, ஒரு படி மேல போய் வாங்கிட்டீங்கன்னா ஓகே, இல்லைன்னாலாம் தர முடியாது, எடுத்து வச்செல்லாம் கொடுக்க முடியாதுன்னு கொஞ்சம் கூட இரக்கம் காட்டலங்க. அவனை வச்சு காமெடி பண்ணிருக்கீங்க. விட்டுவாரா நம்ம சேதுனா? அது எப்படி பால் தர மாட்டீங்க, ஆனா நல்லா ரவா லட்டு மட்டும் சாப்பிடுவீங்களோ? இதெல்லாம் பத்தாதுன்னு நம்ம மஞ்சரி என்ன பண்ணாங்க, ஜாக்லின் அண்ட் சௌந்தர்யா நீங்க வீக் ஃபுல்லா செஞ்சீங்கல்ல, இப்ப பாருங்கன்னு நேக்கா, சார் இந்த சௌந்தர்யா அண்ட் ஜாக்லின் இதை சொல்லிட்டு இருக்கும் போதே எனக்கு வெறும் பருப்பு மட்டும்தான் வேணும், அதை வச்சு நாங்களே தால் செஞ்சுக்கிறோம் அப்படின்னு நக்கலா பேசிட்டு இருந்தாங்க. அது என்னோட பர்சனல் மேட்டர், பட் அதை பப்ளிக் பிரச்சனை மாதிரி காட்டிட்டாங்க. இதை கேட்ட சேதுனா, நம்ம ஜாக்லின் உங்களுக்கு என்னதான் பிரச்சனை சொல்லுங்க? சார் இல்ல, இவங்க தர்ஷிகாட்ட எப்படி மில்க் கேட்டாங்கன்னா, ஜாக் அண்ட் சௌந்தர்யா அவங்களோட மில்கை ஃப்ரிட்ஜில் வச்சு ஐஸ் காஃபியா கூட குடிக்கிறாங்க, அதனாலதான் நான் அதை தனியா எடுத்து வச்சு தயிரா சாப்பிடக்கூடாதா அப்படின்னு கேட்டேன்னு சொல்ல, மஞ்சரி அப்படியா சொன்னீங்க? சார் அம்மா சத்தியமா நான் யார் பேரையும் யூஸ் பண்ணல. அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான், அது மிகவும் ஆபத்தான மிருகம். யார்கிட்டையாவது ஏதாவது கேட்கணும்னா அவங்க என்ன பண்ணாங்கன்னு எக்ஸாம்பிள் சொல்லி தான் கேட்கணும் சார். அதான் நான் தர்ஷிகாட்ட அப்படி கேட்டேன். அப்படியாமா கேட்டேன்? ஆமா அப்படிதான் கேட்டேன். என்ன ஜாக்லின் இப்படி ஒரு அருமையான புள்ளைய போய் குத்தம் சொல்றீங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு? How do I
ஐ டெல் யூ. இந்தாமா சௌந்தர்யா, என்ன இது? என்ன மாதிரியான ரியாக்ஷன் இது? நீங்களே சொல்லுங்க. என்ன ரியாக்ஷன் இது? இல்ல சார், அங்க போய் தர்ஷிகாட்ட சௌந்தர்யா மில்க் எடுத்தது அப்படின்னு சொல்ல, இடையில சார் சௌந்தர்யா பேர் யூஸ் பண்ணலன்னு சொல்ல, ஸ்லோ மோஷன்ல நம்ம சவுண்ட் மஞ்சரிய ஒரு லுக்கு. பேரும் சொல்லல. ஒரு நிமிஷம். டிசி சார், எதுக்கு நாட்டுக்கோழி முட்டைய நல்ல பாம்பு பாக்குற மாதிரி அப்படி பாக்குறீங்க? சரி, சாச்சனான்னு சொன்னீங்கல்ல, நான் சாச்சனான்னு சொல்ல, நான் எந்த நேமுமே யூஸ் பண்ணல சார். எப்படியோ நான் ட்ரிகர் ஆயிட்டேன். அப்புறம் நீங்க எல்லாரும் ஏஞ்சல் குரூப்ல இருக்க வேண்டியவங்க, ஆனா எப்படியோ டெபிள் குரூப் வந்துட்டீங்க அப்படின்னு சொல்ல, ஏய் நிறுத்து, அதுக்கு இடையில ஒரு ராமாயணமே இருக்கு, அதை விட்டுட்டு இதை மட்டும் எடுத்து சொல்ற. கேட்கிறவன் கேளப்படாதான் கேப்பையில நெய்வடின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு கேட்டது பிரச்சனையா இல்ல கேட்டது மஞ்சரிங்கிறது பிரச்சனையா சொல்லுங்க. நீங்களே மஞ்சரி தர்ஷிகா பேசினதை ஒட்டு கேட்டு தானே பேசுறீங்க. அதுக்குள்ள மஞ்சரி ஒட்டு கேட்கிறா மஞ்சரி ஒட்டு கேட்கிறான்னு கம்ப்ளைண்ட் வேற. சரி, ஒட்டு கேட்டதாச்சும் கரெக்டா கேட்டீங்களா? அதுவும் அறகுறை. ராணவ் சௌந்தர்யா பேசும்போது ஒட்டு கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க? டோன்ட் டூ திஸ் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ உங்களுக்கு மட்டும் குத்துதோ கொடையுதோ, அப்போ இன்னொருத்தவங்களுக்கு நீங்க பண்ணது எப்படி இருக்கும் சொல்லுங்க? எப்படி இருக்கும்? உங்களுக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னியா? என்னது? ஒரு புள்ள பால் கேட்டா தரமாட்டீங்க, ஆனா நீங்க மட்டும் இருட்டு கடை திருட்டு பிரியாணி பூண்டு சாதம், அது என்னது பால் பாயாசம், இது எல்லாத்தையும் எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுறது, இது எந்த வகையில சரி? திடீர்னு அன்ஷிதா சேச்சி எந்திரிச்சு, இல்ல சார், அது பால் பாயாசம் செஞ்சது விஷால் அண்ட் தர்ஷிகாவோட பால், அவங்க நாளைக்கு குடிக்க வேண்டிய பாலை நைட்டே யூஸ் பண்ணி பாயாசம் செஞ்சாங்க, அதனால அவங்க நெக்ஸ்ட் டேல மில்க் யூஸ் பண்ணவே இல்லை சார். என்ன பண்ணாலும் அது அவங்க பால் தான், தனியா எடுத்து வைக்கலன்னா அது அவங்க பாலே இல்ல. அது என்ன தர்ஷிகா? சரியா எனக்கு ஒன்னும் புரியலையே. அந்த காரு, அது காரு. சரி, இதோட இருட்டு கடையை இழுத்து மூடிட்டு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சமைச்சு சாப்பிடுங்க. இன்னொரு தடவை அந்த பச்சை குழந்தைய நடு ரோட்ல நிக்க வச்சு அழ வச்சிட்டு இருந்தீங்க, மாமனை கொரவனை கடிச்சு விடுவேன். அடுத்து எவிக்ஷன் சீட்டை கையில வச்சுட்டு, சரி இத அப்புறம் பண்ணுவோம் மக்களே, ஒரு கிளாப்ஸ் நம்ம சேதுனாக்கு. இப்படி நடக்கக்கூடாதுன்னு போன வாரம் தானே சொன்னேன், சொல்லியும் இப்படி 3 பேரும் சேர்ந்து சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. சொல்லுங்க, லாஸ்ட் வீக் தானே ரயான் அண்ட் ராணவ் சண்டை போட்டதால எல்லாருக்கும் சொன்னேன் சண்டை போடக்கூடாதுன்னு, எதுனால அப்படி ஆச்சு சொல்லுங்க தர்ஷிகா? எல்லாரும் டாஸ்க் விளையாண்டுட்டு இருந்தோம், முழுக்க நான் டாஸ்க் மைண்ட் செட்ல இருந்தேன். அப்போ நான் போய் சௌந்தர்யா கிட்ட நீயும் பண்ணு சவுண்டு அப்படின்னு சொல்ல, ஜாக் என்ன ஒரு மாதிரி பார்த்தா சார். அப்போ ஒரு வாக்குவாதம் வந்துச்சு சார். அது ரொம்ப முட்டி போக, இது பிக் பாஸ் வீடு, உங்க அப்பா வீடு கிடையாது அப்படிங்கிற மீனிங்ல தான் சார் நான் சொன்னேன். நான் அவங்க அப்பாவை சொல்லணும்னு சொல்லல. இதை கேட்ட சவுண்டு எங்கிருந்து வந்தாங்கன்னே தெரியல, என் கையை பிடிச்சி தள்ளினாங்க சார். அப்புறம் அவங்களும் சீப்போங்கிற வார்த்தை யூஸ் பண்ணிட்டாங்க சார். எனக்கு பயங்கரமா ட்ரிகர் ஆயிடுச்சு. இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு கண்ட்ரோல் இருந்திருக்கணும். சரி ஜாக்லின், ஒரு விளையாட்டுல சீப்போங்கிற வார்த்தையை ஏன் யூஸ் பண்ணீங்க? இல்ல சார், நான் யூஸ் பண்ணியிருக்க கூடாது, என்கிட்ட கண்ட்ரோல் இருந்திருக்கணும் அப்படின்னாங்க. சரி, இனிமே ஒருத்தவங்க மேல பாஞ்சுக்கிட்டு போறதெல்லாம் வச்சுக்க கூடாது, அப்படி இருந்தா வெளியே போய் விளையாடுங்கன்னு தன்னோட ஸ்டைல்ல மாசா சொல்லி முடிச்சிட்டாரு நம்ம சேதுன்னா. இதுல நீ ஏதாச்சும் மிஸ் ஆன அப்படியே கண்ணமாப்பட்ட சுடுகாட்டுல கொண்டு வச்சு உன்னை உசுரோட சமாதி ஆக்கிடுவேன், புரியுதா? டோர் லாக். அடுத்தது எவிக்ஷன். ஒன்னு நம்ம ஆனந்தி. எனக்கு இந்த கண்டஸ்டன் ரொம்ப பிடிக்கும். இன்னொன்னு நம்ம சாச்சுமா. ரெண்டு பேரும் நல்ல பிளேயர்ஸ் தான், நல்லா தான் விளையாண்டாங்க இல்லையா? எல்லாம் விதி. இதெல்லாம் தப்பு இல்ல, நீ சொல்லி என்ன பண்ண முடியும்? இல்ல நான் சொல்லி தான் என்ன பண்ண முடியும்? முதல்ல ஆனந்தி பத்தி சொல்லிடுவோம். ஆனந்தி போறது அவங்களுக்கு கஷ்டமா இருக்கோ இல்லையோ, நம்ம அன்ஷிதா சேச்சிக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அட வாங்க. அப்புறம் நம்ம பவிக்கும் கூட. பட் நம்ம ஆனந்தி ஹாப்பியா தான் இருந்தாங்க. போறப்ப கூட எல்லாரும் நல்லா விளையாடுங்க, ஆல் த பெஸ்ட் சொன்னது மட்டும் இல்லாம நம்ம சௌந்தர்யா மாதிரி மிமிக்ரி வேற பண்ணாங்க. ஏன் இப்படி மூஞ்ச உம்முன்னு வச்சிருக்கீங்க? நல்லா சிரிங்க ஜாங்கிரி, நல்லா சிரிங்க. அடுத்து நம்ம சாச்சுமா. பாவம், அவங்களுக்கு எவிக்ஷன் இருக்குன்னு தெரியாம ஆனந்திக்கு டாடா பாய் பாய் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன பண்ண, எவிக்ஷன் கேட்ட உடனே கலகி பல பேரை கட்டி புடிச்சு கதறி, டேய் முத்து என்ன நம்புடா, விட்டுறாத, ஜெயிக்கணும் என்ன அப்படின்னு அவங்க சொன்னதும் ஒரே கஷ்டமா போச்சு. என்னைய எல்லார் முன்னாலேயும் அழ வச்சுட்டேன். பார்த்த எனக்கு 2 கட்சி வீரம் ஆயிடுச்சுன்னா பாத்துக்கங்களேன். அவ கதையை கேட்டு என்னால தாங்க முடியல. வெளியே போய் சேதுனா நம்ம சாச்சனாவை பார்த்து, நீ இதை எதிர்பார்க்கல, சரி ஓகே, எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள், நல்லா விளையாடுங்கன்னு சொல்லு அப்படின்னு கிளப்பி விட்டாங்க. இதோட நானும் கிளம்புறேன், டாட்டா பாய் பாய். போறேயா? எங்க போறீங்க? அதான் 3 வருஷத்துக்கு பிறகுன்னு போட்டாச்சுல்ல, அப்புறம் எதுக்கு உட்காந்துக்கிறீங்க? போங்க, 3 வருஷம் கழிச்சு வந்து பாருங்க.
உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. எங்க உருவ தேடி பார்க்கலாம். ஆட்டம் ஆட்டம்